உப்பில்லா பட்டம் குப்பையிலே என்று சொல்வார்கள். அதுபோல் நம் சும்மா ஆடினால் அதற்கு அது விறுவிறுப்பு கிடையாது, பயன் கிடையாது. நீயும் நானுமாக தாய பாட்சியை ஆடலாம், எனக்கு சம்மதம். இருந்தாலும் இதோ 100 கோடி விலை பெற்ற முத்து மாலை நான் பந்தயமாக வைக்கிறேன். வாங்குடன் ஆடுங்கள், பார்க்கலாம். ஐயா ஐயா, அவரு பந்தயம் வச்சிட்டாரு, ஆட போது இந்த அந்த தருமனுக்கு இப்பவே பணத்திமிரு ஆணவம் கர்வம் இருந்தால் அந்த 100 கோடி விலை பெற்று சும்மா தமாசாலாம் நான் கூப்பிட்டேன். அவன் என்ன சொல்றான், 100 கோடி விலை பெற்ற முத்து மாலையா? 100 கோடி விலை பெற்ற முத்து மாலை பந்தயமா வைக்கிறதா? ஆமா, நீ ரொம்ப பாதிப்படாத, நாகிறேன். நீ 100 கோடி முத்து மாலை வச்சுட்ட, நான் வைக்கலன்னா அசிங்கமா போடுவான். என் கை அருக்குதா, நீ ஆட போறியா? அந்த ஆள் தானே வைக்கணும், அந்த ஆள் போக முடியாதுன்னா மாமனுக்கு நான் பொது நான் வைக்கிறேன். இல்ல, அந்த ஆள் போக முடியாது. உந்து எந்து எந்து எந்துதான். ஐயா ஐயா மகாராஜா, இது ஒரு 100 கோடி. உந்து எந்து எந்து நீங்க நியாயம் சொல்லுறாடி. கற்பூரம் பாத்தா அரியாரே கோவிந்தா.
ஸ்ரீகிருஷ்ண ஹரி கிருபையாலோ ஸ்ரீகிருஷ்ண ஹரி கிருபையாலோ அவனுடைய குலதெய்வம் யாரு? அந்த கண்ணன். அந்த கண்ணன் குலதெய்வம். என்னுடைய குலதெய்வம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? கூப்பிட்ட வர மாட்டான் அந்த கண்ணு. நான் அழைத்த உடனே இப்ப என்னுடைய குலதெய்வம் எப்படி வருதுன்னு மட்டும் பாரு. குட்டி சந்தனுக்கு ஆகாரம் பண்ணும். ஆகாரம் பண்ணிக்கறிய கம்யூனிட்டி பண்ணிக்கறியடா பொண்ணு மாமா ஆட்டமாக நீயே பந்தயம் போட்டிருக்கான். யாரை வேண்டிக் கொண்டு என்னவென்று சத்தியமே துணை சத்தியமே துணை என்று வேண்டிக் கொண்டு போட்டிருக்கான். அவனுடைய பந்தயம் ஐயா எடுக்கிறேங்க. இதுக்கெல்லாம் நான் பால் மாற மாட்டேன். பைபிள் தான் நடப்பேன். அந்த தருமனுடைய பந்தயம் பைக்கில் தானே பாப்பீங்க. நான் பைக்கில் போவேன். எது போல இல்லையா? நான் ஒன்றும் போட போறது இல்லையா? ஐயா சொல்லி சொல்லிதான் அக்ரவரம் மூணு சொன்னே மூணத்தொன்னு உயிர்ந்தா முற்றிலோ நாசம் மகாராஜா. இப்பதான் முக்கியமானது. அவர் சாமி கும்பிட்டு போட்டாரு. மூணு தொன்னா நீ கும்பிடியா? எந்த தெய்வத்தை கும்பிடுக்கிறியா? ஐயா எனக்கு என்னுடைய தெய்வமே தெய்வம் காலில் போய் முதல்ல ஏமா தாயே யார் யாருக்கு எவ்வளோ கூலி கொடுக்குறோமோ பார்த்து வர ஞாயிற்றுமா. எனக்கு ஒரு நாள் லீவு மிச்சம் 10 நாளுக்கு இது. 10 நாளுக்கு எப்படின்னா அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு 10,000 ரூபாய் வச்சுனா போதும்.
ஏய், அந்த தர்மம் போட்டான் பந்தயம். ஐயா யாரு அவன்? அவரு எப்படியா பட்டாலும் ஓம கம்யூனிட்டி. ஓம கம்மியாட்டியா ஊம ஊர கிடக்கும் ஆமா. ஆத்துக்கு எடுக்கும் நீ கோட்டம் குடி கிடக்கும் நம்ம 2 பேர் சேர்ந்து பாத்துக்கோ மேலே அடி பண்ண. ஓட்டு வண்டி போடுமா கூட எனக்கு வண்டி போட்டு வர ஒரு குட்டி போட்டு. ஐயா ஏய், ஐயா என்னுடைய பந்தயம். யாரோ யாரா யாரா யாரா. ஐயா ஐயா சொல்லுங்க சார். சார் நீங்க போட்ட பந்தயம் நான் போட்ட பந்தயம். அப்படியே ஈராறு ஆ, ஈரட்டு ஈரட்டு. ஈர்ப்பேனு ஈர்ப்பனேனு அப்படியே தொலைக்கலையா யோசியா கொஞ்சம் தலைநகராடி வகரம் பத்தியாமா. ஏய், இந்தாட்டம் யாருக்கு வெற்றி? உங்களுக்கு யாருக்கு வெற்றி? உங்களுக்கு இந்த நல்ல மருமகனா அப்படின்னு எனக்கு சொல்லு நான் சொன்னோம். அட என்ன மருமகனாடா. தர்மராஜன் முத்து மேலே மாமா மாமா நான் என்ன சொல்வது ஏதென்று சொல்வது மருமகனே. எது சொல்றதுனால வாய் தான் சொல்லணும் வாயில சொல்லாம சூத்தில சொல்லிவிட்டோம். இல்ல நம்ம மயிர் புடவை வந்துக்கிறீங்க. முத்து மாலை முத்து மாலை கழித்து விட்டோம். வெச்சினேன் மாமா வீரஜாம்பகா ஓம் குருவே சாமியே முன்னத்தம் முன்னாடி கட்டுடனாக தகாது ஆமா. இன்னொரு ஆட்டம் ஆடி ஆடி. அவரை நாடு நகரம் கஜ துரகாபாதத்தை உப்பச்சட்டு ஒருவரை படித்து தாரும் மாமா அப்படியா அப்படியா சென்று வா. அरे यार நீ பந்தயமாக வைத்து இருந்தாலும் இனியோர் ஆட்டம் ஆட வேண்டும். ஏனென்றால் முதலிலே தோற்றவர் முற்றிலும் ஜெயிப்பார் முதலிலே தோற்றவர்கள் முற்றிலும் ஜெயிப்பார்கள் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஆகையால் இனியோர் ஆட்டம் ஆட வேண்டும். தைரியமா மனசு கலர் விட்டுறாத செம்பாடு எதை குறித்து தெரியுமா? உன்னுடைய நாடு நகரம் ரத்த கிட்ட துறக்க மரியாதை வைத்து ஒரு ஆட்டமாடிய உண்டான உனக்கே வெற்றி பெறும். ஏய், எங்கடா கடை கோயிலா? ஆ? தெரியாம?
பாவங்க அந்த வாய் செத்த போல வாய் செத்த புள்ள யார கூப்பிடுறான் அவன்? ஐயா கோவிந்தனா எங்கறான் கோவிந்தா? நம்ம கொட்டா பின்னாடியா நான் கோட்டா பின்னாடிக்கிறான்னு சொல்றேன் அவங்கிட்ட. கோவிந்தனா கோவிந்தா. டேய் எர்ரா அவனுடைய பந்தயம் எவ்வளவு பேர்றா? டேய் என்னடா? ஐயா ஒண்ணு இல்ல. ஏன்டா ஆயிரா? என்ன பண்றது உங்க கூட இருந்தாக்கா? ஏன் கூட நாயணுமா? டேய் நாயனுகோ இல்ல சிரிச்சுக்கோ எதனா பண்ணிக்கோ. ஏறு மனுடைய பந்தயம். சொல்றா டேய் சொல்றா. இந்த மாதிரி மேல கை வைக்கிற வேலை வச்சு ஒய்ங்க நெடுக்க உயணும் என்ன பண்ணா எர்றாவா நான் யாரு என்ன பார்த்து ஏற்றான்னுக்குறேன் யாருன்னா உள்ள கூட நான் தான் கேட்கணும் ஐயோ அந்த தருவனுடைய பந்தயம் அண்ணா சொன்னேன் காலத்தொண்டு வேண்டாம் காலத்து கூட காலத்து போன ஐயோ நாளத்தொன்னு போட்டாரு அவரு காலத்து போடும் இதுக்கு மேல நீ எதுனா போட்டு உனக்கு தாயா பாய் மனுஷன் இந்த கம்மியாடி இங்க வந்து மாடிங்களோட அந்த தருமம் எப்படி போடுறான்? ஓடி போடுறான். ஐயா நீ புண்ணியமா ஒரே வாட்டி போடுற எத்தனை முறை போடுறான்? ஐயோ ஒரே வாட்டியா ஒரே ஒரு நிறைய வாட்டி போடுறதுனால அது புத்து போ காலெல்லாம் ஆந்து போடுவான் விரித்துக்குள்ள ஐயா என்னுடைய பந்தயம் ஐயோ உங்களுடைய பந்தயம் ஈரட்டு ஈர்தாயா ஈர் பன்னெண்டு ஐயா அவனாச்சு போய் நீங்க ஐயா உங்களுக்கு யாருத்துல சொல்லணும்? மறுப்புள்ளே மாமா மருமகனே துரியோதனா மாமா போசே கொஞ்ச நேரம் தூங்காதா? மருமகனே துரியோதனா இரண்டாவது ஆட்டமாகவும் அந்த பஞ்ச பாண்டவர்களுடைய நாடு நகரம் அனைத்துமே நமக்கு சொந்தம். அவ கொடுக்காது மகாராஜா. ஐயா நீ ஒரு மூத்த கொடுக்கணுமா? சரி கொடு ஐயா இதோட முடியுது மாமா. என்னடா அவர் நாடு நகரம் பறித்து விட்டாய். இருந்தாலும் அந்த 5 பேர் நம்மளுக்கு அடிமையா இருக்க வேண்டும் மாமா. அது வைத்து ஒரு ஆட்டம் ஆடு மாமா. அறியா மாமா? முதல் முதலில்
தோத்தாலும் உண்டுதான், நான் ஜெயிச்சாலும் எந்துதான். எந்த எந்தாதான் உந்து எந்தாதான். உன்னையும் உன் தம்பிமார்கள் 4 வரையும் 5 வரையும் வைத்து ஒரு ஆட்டாடு. இந்த ஆட்டம் உனக்கே வெற்றியாகும். வருவாங்க. ஐயோ போட்டாரு 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 என்னடா போட்டாரு சூப்பரா போட்டாரு என்னத்த போட்டாரு 8 எவ்வளோ 8 வீந்தா குச்சௌரியா குட்டி சௌரா ஆமா 8 வீந்தா குச்சௌரி குட்டி சௌரி உங்ககிட்ட வந்த குச்சௌரதாமா டேய் அவரு போட்ட ஆடி எல்லாத்துக்கும் இப்ப நான் ஆடுறேன் பாருடா டேய் அரே ஐயோ மரையா எப்போ சொல்லிட்டு நான் போறது பார்த்தா தெரிஞ்சு போச்சியா ஐயா ஐயா ஒரு பந்தயம் சொல்லவே தேவையில்ல அப்படியே தொகை தொகையா ஜோடி ஜோடியா
சொத்து வச்சா உங்களுக்கே வெற்றி. அப்படியோ இந்த செயல் யார்கிட்ட சொல்ல வேண்டும்? கூப்பிடுறவன. ஐயா போதாமா? ஐயா ஆ, சூப்பரா போட்டாரு. என்னத்தா? தர்மரு போட்டாரு. என்னத்தா? தர்மரு போட்டாரா? தர்மரோட ஒரு படி மேல போட்டாரு உங்க மாமா. யாரு? உங்க மாமா போடுறதுல கெட்டிக்காரு. என்னத்தா? சூத்துல நாக்கு. அதுக்கு தானே அங்க சிலம்புல இருந்து ஐநூறு அதுக்கு தான் வந்துருந்தேன். ஐயா மாமா மருமகனே என்னுடைய எப்படி என்றால் மருமகனே இரு. பொன்னாட நான் வந்த வேலை முடிந்துட்டு நான் சென்று வருகிறேன். மாமா 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 ஐயா பாத்து பேசு. வெட்டி குச்சி 6 மணி நேரம் கண்ணாமணி வண்ணம் ஐயோ இது வெள்ளம் அரசருக்கு தர்மம் மல்லம் ஐயோ இது வெள்ளம் அரசருக்கு தர்மம் மல்லம்
ஏண்டா இந்த ஆட்டத்துல ஜெயிக்காதவன் எப்போ மட்டும்னா பண்ணினா போட்டுருப்பான். ஏங்க எல்லாமே அந்த மூணத்தோட நாணத்தோட தான் அது பார்க்கவே தேவையில்ல. ஐயா இப்ப நான் நீ பண்றேன் வச்சு ஆறது ரோபியம்மா நீ ஏரியா கருப்பு ஐத்துக்குள்ள தொட்டு கும்பிட்டுங்க அழிஞ்சு போட போதா வச்சுட்டியா தாயே ஏய், அவன் ஆடுவான் ஆட்டம். இப்ப நான் ஆடுறேன் பாருடா. ஏய், தண்ணி. ஐயா எர்ரா பண்ணியா நான் இறங்கல அதை பார்த்தா சேர்த்தியா எடுக்க மாட்டேன். நம்மளுக்கு தான் திங்க வம்புறேன் நான் எனக்கு வேற ஒன்றும் கல்யாணம் கூட ஆகல அது கடைசி வரைக்கும் ஆக போதில்ல. சந்தோஷமா இருக்கும் ஏன் சொல்லி சீட்டிங்கிற விட்டு. டேய், ஐயா அந்த தருமர் போட்டாரு. தருமர் போட்டாரு என்ன வந்துச்சு? மூணத்தோடு அதேதான் ஆமா. இப்ப நான் போட்டிருக்க பந்தயம் பன்னெண்டு என்ன பந்தயம்? 12 உனக்கே வெற்றி தொகையா விழுந்திருக்கு. ஆமா இந்த ஆட்டமோ ஏய் நமக்கே வெற்றி. நமக்கு நீ என்ன அவன் கூட சேர்க்கிற உனக்கு வெற்றி அந்த பட்டு சிரிக்கு திரௌபதி யாருக்கு அடிமை? உங்களுக்கு தான் அடிமை எங்களுக்கு அடிமை. தாயே ஏய், இந்த நச்சை யாருக்கு சொல்ல வேண்டாம்? மறுப்புல கூப்பிடுறா கூப்பிடுறா. ஐயோ ஐயோ என் குலதெய்வமே. மகாராஜா போச்சே போச்சே போச்சா மொத்தம் போச்சே இந்த கமுனாடி காதுல காலில் நின்றி வாயில ஊத்தி சாவடியா போச்சா போச்சே ஐயோ அது இனத்துக்கு